தமிழக அரசியல்ல நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு அண்ணன் சீமான் அண்ணர்களை பத்தி தான் பேசியே ஆகணும். நேத்து வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தாவேக அரசு இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ சீமானனோட காரு பஞ்சர் ஆனாலும் தாவேக தான் காரணம். அவர் பாக்கெட்ல இருக்கிற பெண்ணு காணாம போனாலும் தாவேக தான் காரணம். ஓகே, ஸோ அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தாவேக தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அண்ணன் வந்து முதல்ல ஆஜராயிடுவார் போல இருக்கு. ஆஜராகி இன்னைக்கு பல்பு தான் வாங்கியிருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட நபரே இப்படி வந்து உங்களை வச்சு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த சம்பவத்தை பத்தியும் பேச போறோம். இன்னொரு பக்கம் அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு செக்மேட்டை முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக எதிராக பயன்படுத்தியிருந்தாங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, நான் அரசியல் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத காட்டுறேன்ற மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கிறாப்புல. அடுத்ததாக இன்னைக்கு சட்டசபையில நிறைய நிகழ்வுகள் நடந்தது. எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா டீட்டெயிலா பார்த்துடலாம் மக்களே, பார்த்துடலாம். ஓகே, ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம் சீமானன்லேருந்து ஆரம்பிப்போம். நேற்று வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. ஸோ வன்மையாக கண்டிக்கிறேன், பழி வாங்கும் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். எதுக்கு சார் நீங்கள் இதை எதிர்க்கிறீங்கன்னு போய் செக் பண்ணி பார்த்தா PR சுந்தர்ன்ற மாதிரி ஒரு நபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியர் அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி பெங்களூர்ல போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கொடுத்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து பாலியல் தொடர்பான ஒரு ரிப்போர்ட்டர்னு வச்சுக்கலாமே, ஒரு பிரைவேட் சேனல்ல வேலை செய்யற ஒரு நபர், ஆங்கர், அவங்க வந்து குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் விடுவிச்சுட்டாங்க. ஓகே, அவர் விடுவிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பண்ணியிருந்தாரு, தாவேகா பழிவாங்கும் நோக்கத்தோடு இதை செய்கிறாங்கன்ற மாதிரி பயங்கரமா பேசியிருந்தார் நேத்து. ஆனா எப்படி நீங்க ஒரு ஆதரவு வைக்கணும் இல்ல இது கண்டனம் தெரிவிக்கணும்ன்றது கூட கொஞ்சம் கூட தெரியாதான்றது எனக்கு புரியல. பண்ணது ஒரு குற்றம். அந்த குற்றம் பெற்ற நபரை வந்து நீங்க மடை மாத்துவதோ அதை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவதும் எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? அவர் பண்ணது குற்றத்துக்கான தண்டனை அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. இது ஒன்னா அதுக்கு சொல்லி இருந்தார், கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்ல கைது செய்யப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை இன்னைக்கு போடுறாரு. இந்த கடினமான நேரத்தில் எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி, குறிப்பாக அண்ணன் சீமானுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நன்றி தெரிவிச்சாரு. இதுல என்னப்பா பல்பு வாங்கினாரு நீங்க கேட்கலாம். அடுத்து வரேன். இது இரண்டு நபர்களின் தனிப்பட்ட பிரச்சனையின் அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது தேவையா? அண்ணன் சீமானுக்கு நன்றி, அடுத்த டைலாக் வாங்க. அதுதான் அண்ணன் பல்பு வாங்குறாப்புல. அதுதான் அவசரப்பட்டு முந்திக்கிட்டு முன்னாடி வந்து நானும் அறிக்கை விடுவேன்ற மாதிரி விட்டேன். இதுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கல, அறிக்கையும் இல்லை. ஸோ கம்முன்னு இருந்திருக்கலாம். தாவேக அரசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் கருத்து தெரிவிச்சாகணும்னு கருத்து தெரிவிச்சாப்புல. கடைசியில் அது அவருக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு ஃபயர் என்ன ஒருத்தர் இருக்காரு. ஸோ இதை வந்து கடுமையாக கண்டிச்ச சீமான் அவர்களுக்கு ஒரு ஃபயரு. இதை பேஸ் பண்ணி அடுத்து இந்த மொக்க வாங்கின சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு பெரிய நெடுநீள வீடியோ போடுவாரா சாட்டை அண்ணன். அவருக்கு ஒரு 5 ஃபயர் 6 ஃபயர் கூட சேர்த்து விடலாம். அதை கொஞ்சம் பண்ணி விடுங்கண்ணே. ஏன்னா நீங்க அடுத்தவங்க கட்சிக்காரன் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா அப்படியே முன்னாடி வந்து அப்படி என்னமோ இப்படி என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவீங்க. இப்போ உங்க அண்ணன் பல்ப் வாங்கியிருக்காருன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ வேணா, ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டா கூட போதும். பார்த்து செஞ்சு விடுங்க, சிறப்பா செஞ்சு விடுங்க. அண்ணன் சீமான் அண்ணன் இது தவறுன அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதே தாவேகா கட்சிக்காரர்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க, யாராவது இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தா அண்ணன் வந்திருப்பாரு. என்ன இதுதான் உங்களோட அரசா அப்படின்ற மாதிரி என்ன கழிவு ஊத்திருப்பீங்க, என்ன பேச்சு பேசியிருப்பீங்க. இப்ப பேசுங்க, இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க, இப்ப பேசுங்க. அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுலயே எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இப்போ அடிபட்டு நிற்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? இதை பார்த்து பண்ணி விடுங்க. அதுதான் கம்முன்னு இருக்கணும். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நன்றின்னு. அது அடுத்த லைன் தான் ஹைலைட். ஆளுங்கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்புல. தேவையா? கொஞ்சம் நெஞ்சம் இதுவும் போச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. போங்க, எதுக்கு நியாயமா கருத்து தெரிவிக்கணுமோ அதுக்கு கருத்து தெரிவிங்க. தேவையில்லாம நான் எல்லாத்துக்கும் ஆஜராகி எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிக்கணும்னு தெரிவித்தீங்கன்னா இப்படி பல்ப் வாங்கிட்டு ஆல்ரெடி மூலையில தான் மக்கள் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆதரவு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து எங்க போய் நிக்க வைக்க போறாங்கன்னு தெரியல. 4-1 எடுத்துன்னு வந்து நிறுத்திருவீங்க போல இருக்கே. அடுத்ததாக இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு சம்பவம். சட்டசபை பயங்கரமா கூடுச்சு. அதுல 2 பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு விவாதம் ஆரம்பிச்சுது. அதுல வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கவனம் ஈர்ப்பு
அரசுக்கு ஏற்ற மாதிரி கவனம் தீர்ப்புன்ற மாதிரி விவாதம் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேகதாதுக்கு ஏன் எல்லா கட்சிகளையும் கூட்டல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடியா வந்து அதுதான் தீர்மானம் நிறைவேற்றிட்டுமே இதுக்கப்புறம் எதுக்கு கூட்டணும்ன்ற மாதிரி பதிலடியும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு பக்கம் நீங்க வந்து அந்த சாகுபடி குறுவை சாகுபடிக்கு வந்து அங்க நிவாரண உதவி அனௌன்ஸ் பண்ணலங்க ஐயா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கும் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நியூஸ் பேப்பர் படிச்சாதானே நாட்டு நடப்பெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி ஒரு பல்பை போட்டு முடிச்சு விட்டாப்ல. இது தேவையா? அவரும் ஒரு இடத்துல பல்ப் வாங்கிட்டார். அடுத்து நாங்க நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா நீங்களும் சேர்ந்து படிங்கன்னு சொல்லிட்டு அவரு அடுத்து ஒண்ணு சொல்றாரு, வறட்சி நிவாரணம்ன்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு. வறட்சி நிவாரணம் எப்பவுமே செப்டம்பர் மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் காலங்காலமா கொடுத்துட்டு இருக்காங்களாம். நீங்க என்ன புதுசா வந்து செப்டம்பர் இப்போ வரக்கூட இல்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்களாம். கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தவொடனே கொடுத்துடணும்ன்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாத அரசுன்னு நினைச்சு இப்படி பிகேவ் பண்றாரான்னு புரியல. அங்கேயும் வந்து செங்கோட்டையன் இந்த மாதிரி நபர்கள் வந்து அங்கேயும் ஒரு கிளாரிட்டி கொடுத்து முடிச்சு விட்டாங்களா. அதை விட ஹைலைட் என்னன்னா, 1969 நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் அவரு முதலமைச்சராக செயல்பட்டாரு. அப்போ மேகதாதுல காவேரியில அணை கட்டணும் போது அப்போ அவர் என்ன பேசியிருக்காருன்ற மாதிரி நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு நான் அரசியல் கீழ்த்தனமான அரசியல் நான் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட்ல நெத்தி அடி காலி அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது தேவையா சொல்லுங்க? இதெல்லாம் தேவையா? அந்த பாயிண்ட்லயே காலி. ஏன்னா அதுக்கப்புறமா 3 அணைகள் கட்டியிருக்கிறாங்க பெங்களூர்ல. அந்த 3 அணைகளும் கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் முழுசா தெரியல. பட் ஆரம்ப புள்ளி அந்த இடத்துல தான் நடந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல எதிர்ப்பும் இதெல்லாம் தெரிவிச்சிருக்கணும். அப்போ முதலமைச்சரான நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார் அப்படின்ற கேள்வி வருது. அங்கேயே முடிச்சு விட்டாங்களா? சரி, ஓகே, இதுதான் முடிச்சு விட்டாங்கன்னு பார்த்தா நேத்து ஒரு அறிக்கை வந்துச்சு. என்னன்னா, டீலிமிட்டேஷன் அப்படின்றது மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த பில்ல பாஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் கூட்டுத்தொடர் வந்து இப்ப அடுத்த சிறப்பு கூட்டுத்தொடரா அடுத்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஒரு 3 நாள் நடக்க போகுது. அதுக்கான டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி திமுக வந்து அப்படியே பேப்பரை கொளுத்தி விட்டு நாங்கெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பில்லை எதிர்த்து போராட்டம் பண்ணி பல சவுத் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. வரவேற்கத்தக்க விஷயம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இப்போ அவங்க கிட்ட பவர் கிடையாது. இங்கேயும் வந்து நெருக்கடி. இப்ப மத்தியில நெருக்கடி ஆகி போச்சுன்னா என்னன்ற மாதிரி இப்ப டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில திமுகவோட எம்பிகள் திருச்சி சிவால இருந்து பல பேர் பேசுறது, நாங்க என்னைக்கு டீலிமிட்டேஷன் எடுத்தோம், அதுல இது ஒரு இது இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நாங்க செக் பண்ணி பாக்குறோம்ப்பா அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க ஒண்ணு பண்ணீங்க, இப்ப நீங்க அதுக்கு எதிராக பேசாம அதையே வந்து சாதகமா பேசுறீங்க. அப்பயே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அது என்னன்றது பார்த்துட்டு பேசலாம்னு நீங்க அப்ப சொல்லியிருக்கணும். அப்ப பேப்பரா வீரப்பா வந்து பேப்பரெல்லாம் கொளுத்தி இதெல்லாம் எரிக்க விட்டுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது என்னன்னு பார்க்கலான்ற மாதிரி சொல்லும் போது ஸோ நீங்களே உங்களோட விஷயத்தை கான்ட்ரடிக்ட் பண்ற வகையில இருக்கு. இதை யோசிச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பிகள், ஏன்னா தாவேகா கிட்ட எம்பி கிடையாது, அவங்க எம்பி எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. இப்ப எம்பி இல்லைன்னும் போது என்ன பண்ணோம், திமுக தரப்புல இருந்து 22 எம்பி இருக்காங்க. சோ அந்த 40 எம்பிகளும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கூட ஆலோசனைக்கு வாங்க, டீலிமிட்டேஷனை பொறுத்தி நம்ம பேச போறோம், தமிழ்நாட்டுல என்ன பண்ணலான்ற ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாப்புல. இதை சொன்னவன என்ன பண்ணோம், இவங்க நாளைக்கு வந்து பங்கேற்கணும். அதைத்தான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா பல இடத்துல போய் கேட்கிறாரு. இதுல திமுக வந்து பங்கேற்குமா? ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க எல்லா எதிர்கட்சிகளையும் கூட்டுங்க அப்படின்னு கேட்டீங்க. அதை ஆல்ரெடி தீர்மானம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை டீலிமிட்டேஷன், அதுக்கு உங்களோட எம்பிகள் வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எங்க அப்பா முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி. உங்க அப்பா முடிவெடுப்பாருன்னா இப்ப நீங்க எதுக்கு இங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க? நீங்களும் திமுகவோட இப்ப மேல் தலைவராக தானே நீங்க செயல்படுறீங்க. அப்ப இதுக்கு ஒரு பதில் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாமே. அந்த இடத்துல எந்த விதமான பதிலுமே சொல்லல. இதே வேற யாருன்னா பேசியிருந்தா வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு பேசிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல ஓப்பனா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பதில சொல்லியிருக்கலாமே. அந்த இடத்துல எங்க அப்பா சொல்லுவாருன்ற மாதிரி அந்த இடத்துல அவர் ஒரு பக்கம் பதில சொல்லிட்டார். இது நடந்து முடிஞ்சதா? அதுக்கு ஒரு பதில் இல்லை. அடுத்ததாக 900 கோடி எதுக்கு காசு வாங்கினீங்க, லாட்ரி குடும்பத்துக்கிட்ட இருந்து எதுக்கு காசு வாங்கினீங்கன்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஆதவர்ஜுனா கேட்டிருந்தார். அதுக்கு என்ன பண்ணிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இல்ல அந்த லாட்ரியோட உங்க மாமனார் தானே அவர்கிட்ட இருந்தா 900 கோடி வாங்கியிருக்கோம், நீங்க அவரை போய் கேட்டு தெரிஞ்சுங்கன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ரிட்டர்ன் கொடுத்தாரு. நீங்க ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா, நானும் ரிட்டர்ன் கொடுக்குறேன்ற மாதிரி என்ன பண்ணிட்டார் ஆதவர்ஜுனா. அடுத்து சோ எங்க மாமனார் அவருக்கும் எனக்கும் அவர் என்ன பண்றாரு, எனக்கும் அந்த பிசினஸுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் எந்த பிசினஸையும் பண்றது கிடையாது. நம்பர் 1.
அதை தாண்டி அதை டீல் பேசினது உங்க அப்பாவும் அவரும், அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்றது உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு சொல்லுங்க. இங்க உங்க அப்பாவை காணோம், அதனால நீங்க வீட்டுல போய் கேட்டு சொல்றீங்களான்ற மாதிரி திரும்பவும் எத்தனை வாட்டி தான் உங்க அப்பாவை காணும்னு சொல்லி இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள், நான் போறது கர்நாடகா போறது என்னோட முடிவால தான் நான் போனேன், அங்க போயிட்டு அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருந்தேன், அது அங்க போய் இதுவா இருந்தாலுமே நான் பொறுப்பேத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது நல்ல விஷயம். ஏன்னா நாட்டுல எவ்வளவு போர் நடக்குது, அந்த போர் எல்லாமே சண்டையால முடிவு வந்திருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு பேச்சுவார்த்தையோ சமாதானமா உட்காந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நாட்டில் இருக்கிற ஒரு போரே நிறுத்தப்படும் போது இப்படி இந்த 2 பேரும் போய் பேசினா என்ன பிரச்சனை ஆக போகுதுன்றதுதான் எனக்கு தெரியல. அது பேசுவதுல தப்பே கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வகையில எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயங்கரமா பேச்சு, ஒண்ணு இப்படி நில்லுங்க இல்ல இப்படி எடுங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வீரவசனம் பேசினாங்க. இன்னொரு பக்கம் பிரேமலதா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு போறதுல தப்பே கிடையாது, போய் பேசிட்டு வரட்டும், அது நல்ல விஷயம் தான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எதிர்பார்க்காத வகையில மார்க்கண்டியன் அவர்கள் எலும்பு உடைப்பேன்னு பேசிட்டு இருந்தார்ல, அவர் மன்னிப்பு கேட்கிற சம்பவங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவமா இருந்தது இன்னைக்கு சட்டசபையில. லைவ் போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் எல்லாமே மக்கள் கிட்ட சென்று அடையுதுன்னும் போது இது வரவேற்கத்தக்க விஷயம். இதைத்தான் போன வருஷம் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் அந்த லைவை கட் பண்ணி அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் வெளியே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்ப லைவ் வர்றதுல அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் பாதிப்பு தான். மக்கள் கிட்ட வெளிப்படையா நீங்க மாற்றுறது தான் அப்படின்றதுல பாயிண்ட். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை தேடிய மனைவி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஎம்கேவோட சமூகர்களோ டிஎம்கே சார்ந்த நபர்களோ பாத்தீங்கன்னா அப்படியே தாக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி. ஆனா இன்னைக்கு அது ஒரு முடிவுரை கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் அந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. முதலமைச்சரோட மனைவியான சங்கீதா அவர்கள் இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்போ மிக விரைவில் ஒன்று சேர போறாங்க. இதுக்கப்புறம் எதை வச்சுரா நீங்க பேச போறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லைன்னா பர்சனல் அட்டாக் பண்றதே ஒரு வேலை. இப்ப இதுவும் சேர்ந்துட்டாங்கன்னா என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆக மொத்தத்துல ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் சட்டசபையில இப்படி பண்ணாரு. போன வாரம் என்னடானா விஜயோட பையன், முதலமைச்சர் விஜயோட பையன் சஞ்சய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் இப்படி பண்ணாரு. இன்னைக்கு சங்கீதா மேடம் இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஒரு குடும்பமே உங்களை உட்காந்து குஜிலி மஸ்து பண்ணிருக்குது அப்படின்றதான் ஒரு பாயிண்டாவே இருக்குது மக்களே. இன்னொரு பக்கம் நேத்து தான் திமுகவோட முன்னாள் அமைச்சருக்கு மேல ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிடிவாரண்டு போட்டிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா பொன்முடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் இருக்காருல்ல நேரு அவருக்கு பாத்தீங்கன்னா வருமானத்தை மறைத்து அதிகமான சொத்துகள் இருக்கு, அதை பதிவு செய்யப்படல. 11 கோடியிலிருந்து முதலீடு 17 கோடி வருவாயை நீங்க கணக்கில் காட்டப்படல. சோ அதுக்கான விளக்கத்தை உயர் நீதிமன்றத்துல நீங்க கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த விளக்கம் சரிப்பட்டு இல்ல ஒழுங்கா இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்து அவரை கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ ஊழல் இல்லைன்றீங்களா, இதுக்கு என்ன பேரு சார்? கணக்கை கூட ஒழுங்கா காட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில எதா இருந்தாலுமே ப்ரூவ் பண்ணுங்கன்னாங்க. இப்போ அந்த ப்ரூவ் பண்ற நிலைமை தான் வந்திருக்குது நேரு அவர்களுக்கு. சார் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டு அது என்னன்றதை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் மக்களே இன்னைக்கு அரசியல் களத்துல நடந்த சம்பவங்கள். ஸோ யாராவது காயப்படுத்தி இருந்தாலோ அட் பண்ணியிருந்தாலோ மன்னித்து விடுங்கள், அது காயப்படுத்தணுன்றது கிடையாது. ஸோ அப்படி ஏதாவது மிஸ்லீட் ஆயிருந்தா மன்னித்துருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.